அன்பு தோழமை உறவுகளே, பொதுக்காலத்துடைய 30வது ஞாயிற்றுக்கிழமையிலேயே நாம் படிக்கின்ற ஓமை பரிசேயரும் வரித்தண்டோர் ஓமை. இந்த ஓமை நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், நம்முடைய நற்குணங்களையும் நற்செயல்களையும் பறைசாற்றுவதற்கு பயன்படுவதல்ல ஜெபம். மாறாக நம்முடைய மனதையும் இதயத்தையும் இறைவன்பால் எழுப்பி அவருடைய நன்மைத்தனத்தை புகழ்ந்து அவரின் கொடைகளுக்காக நன்றி கூறி மக்கள் அனைவருக்கான கொடைகளுக்காக வேண்டி அனைவரின் பாவங்களுக்காக மன்னிப்பை நாடுவதுதான் ஜெபம். ஜெபம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ நேரத்திற்கோ மனிதருக்கோ மட்டும் சொந்தமானது அல்ல. நம்மை முற்றிலுமாக இறைவனுக்கு வெளிப்படுத்த உதவுவதுதான் ஜெபம். அனைத்து மதத்திற்கும் பொதுவானது தான் ஜெபம். இந்த ஜெபத்தை தொடங்குவதற்கு முன்பாக நம்மையே உணர்ந்த மனநிலையோடும் தாழ்ச்சியுடன் கூடிய மனநிலையோடும் தொடங்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கின்றது. அதை ஆண்டவராய கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஆமென்.